பட் ஒருவேளை இந்த 5 நாள் டைமில் அவர் அங்கே ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு பில்டப் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஸோ அதாவது அவர் வந்து இப்போ நான் வந்து அடுத்த லெவலுக்கு வார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை, அதனால கொஞ்சம் வாய்தா வாங்கிட்டு இப்போ தடதடன்னு ட்ரூப்ஸ்லாம் அனுப்பிச்சு அடுத்த தாக்குதலை ஆரம்பிச்சு வாங்கிட்டோம். திருப்பியும் ஆயில் விலை 120 தாண்டிட்டுனா திருப்பியும் கிராஷ் வரலாம். ஸோ வார் கம்ப்ளீட்டாக ஒரு இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணி பீஸ் 2 இல்லை 3 கண்ட்ரி பீஸ் பண்ணாதான் நம்ம சொல்லாமே தவிர, அதர்வைஸ் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஒரு கத்தியோட முனையில் நிற்கிற நைஃப் எட்ஜுன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ நியூஸ் நல்ல வர வர மார்க்கெட் கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆகும். பட் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிஃப்டியில் இன்றைக்கி 23,300 கிட்ட இருக்குது. லைஃப் டைம் ஹை 26,300. அதாவது 3000 பாயிண்ட்டுனா 15% மார்க்கெட் ஏறினா தான் திரும்பி லைஃப் டைம் வரும். ஸோ மார்க்கெட் இன்னும் அந்தளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் இன்றைக்கி வந்து லாஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அந்தளவுக்கு லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 26,300 23,000 வரைக்கும் விழுந்துடுத்து. ஸோ ஒரு மாதிரி பேட் நியூஸ் எல்லாம் இன்றைக்கி இந்த விலையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்காக இன்னும் கொஞ்சம் இறக்கலுக்கு எதை சொன்னேன், இந்த பீஸ் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆச்சுன்னா ஆர் நான் சொன்ன ஒரு மாதிரி வர்ஸ்ட் கேஸ் சினிமா மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இன்னொரு கரெக்டிவ், அந்த கரெக்ஷன் ஏன் வரும்னா எஃப்ஐஐஸ்